தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ் அணி எம்எல்ஏ எடப்பாடியுடன் சந்திப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஓபிஎஸ் இவர் ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், அதிமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டவர். செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டார். செல்வி ஜெயலலிதா மரணமடைந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள் சசிகலாவின் முன் அனுமதியின்றி இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதன் காரணமாகவே சசிகலாவால் ஓரங்கட்டப்பட்டார். சசிகலா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆனார். முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற முயன்றார். ஓபிஎஸ் ராஜினாமா செய்தார். பின்பு ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினார். சசிகலா சிறைக்கு சென்றார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சென்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் உடன் இணைந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் ஆனார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஆனார். ஆனால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. ஓபிஎஸ்ஐ கவிழ்த்துவிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றார். ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். சட்ட போராட்டம் நடத்தினார். ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி தான் உண்மையான அதிமுக என்று கூறிவிட்டது. ஓபிஎஸ் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு தனியாக அதிமுக தொண்டர் உரிமைக்குழு என்ற ஒரு இயக்கத்தை நடத்தினார். அதிமுகவை மீட்க போராட்டம் நடத்துகிறார். ஆனால் அவருக்கு வெற்றி கிடைத்தபாடில்லை. இந்த சூழ்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு தொகுதியில் போட்டியிட்டு அவரே படுதோல்வி அடைந்தார். இது தொண்டர்களுக்கு மிகுந்த சோர்வை தந்துள்ளது. மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அரசியல் ஆர்வம் குறைந்து விட்டதாக தோன்றுகிறது. ஆகவே தங்களுடைய அரசியல் எதிர்காலம் கருதி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடப்பாடியிடம் சரணடைந்து வருகின்றனர். இந்த வகையில் உசிலம்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், இவர் ஓபிஎஸ் ஆதரவாளர், தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அதிமுகவில் சேர உள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் அணி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச உள்ளதாக உள்ள தகவல் ஓபிஎஸ்க்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.